ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் விரைவில் நடக்க போகுதுங்க. இப்போ உங்களுக்கான ஓட்டர் லிஸ்ட்டை எப்படி ஆன்லைன் மூலமாக டவுன்லோட் பண்ணுறது, ஓட்டர் ஐடி கார்டை எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருக்காதுன்றதை எப்படி செக் பண்ணுறது, ஸோ உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப்பை எப்படி செக் பண்ணுறது, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த இப்போ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு இந்த வெப்சைட் பண்ணிக்கோங்க. இந்த வெப்சைட்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துட்றேன். voters.ec.government.in இதான் வந்து பார்த்தா அஃபீஷியல் வெப்சைட். ஓகே, இந்த வெப்சைட்டில் உங்களுக்கு ஓட்டர் சம்மந்தப்பட்ட எல்லா சர்வீஸுமே நீங்கள் வந்து பண்ணிக்கலாங்க. ஸோ முதல்ல நம்ம ஓட்டர் லிஸ்ட்டை வந்து எப்படி செக் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாங்க. இல்லை ஃபஸ்ட்லேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், டவுன்லோட் எலக்ட்ரல் ரோல்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி தாங்க ஒரு பேஜ் உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். இதில் போயிட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, நீங்கள் தமிழ்நாடு அப்படின்ற ஆப்ஷன் நம்ம செலக்ட் பண்ணலாம். ரிவிஷன் 2026 கொடுத்துட்டு ரோல் டைப்பை பொறுத்த வரைக்கும் ரீசெண்டாக வந்து பார்த்தீங்க எஸ்ஐஆர் ஃபைனல் ரோல் ரிவிஷன் 2 ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. பட் ரிவிஷன் 2ல் நிறையா டிஸ்ட்ரிக் வந்து பார்த்தா ஓப்பன் ஆகலைங்க. ஸோ நீங்கள் வந்து டேரெக்டாக ஃபைனல் ரோலே கிளிக் பண்ணி ஓட்டர் லிஸ்ட்டில் நேம் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக் வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்கள் டிஸ்ட்ரிக்கை நீங்கள் வந்து உங்கள் டிஸ்ட்ரிக் எதுவோ அதை நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணிவிட்டு அசம்பிளி கான்ஸ்டியூஷன் உங்களுடைய தொகுதி எதுவோ அதை கேட்டிருக்காங்க, அதை மென்ஷன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து உங்கள் கேப்சா கோடு என்னவோ அதை அப்படியே பார்த்து டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணிவிட்டு கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதியில் உள்ள எல்லா ஊருக்கான ஓட்டர் லிஸ்ட்டுமே இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் ஊர் சரியாக தெரில அப்படின்னா மேலே சர்ச் ஆப்ஷனை பயன்படுத்த நீங்கள் சர்ச் பண்ணி அதுக்கு நேராக இருக்க ஐக்கானை வந்து பார்த்தா டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு டவுன்லோட் செலக்டட் பிடிஎஃப் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிடிஎஃப் மாரி வந்து பார்த்தா டவுன்லோட் ஆகிட்டு உங்களுக்கு ஓட்டர் லிஸ்ட் வந்து ஓப்பன் ஆகிடுங்க. பட்டியல் வெளியிடப்பட்ட நாள் இறுதி வாக்காளர் பட்டியல் 6/4/2026 அன்னைக்கு தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த ஓட்டர் லிஸ்ட்டில் உங்கள் பெயர் இருந்தால் மட்டும்தாங்க உங்களால் ஓட்டு வந்து போட முடியும். இதில் உங்கள் ஊரில் எத்தனை பேர் இருக்காங்க, ஆண்கள் எவ்வளோ, பெண்கள் எவ்வளோ, நீங்கள் எங்கே போயிட்டு ஓட்டு போடுவீங்க, போலிங் ஸ்டேஷன் எங்கே இருக்குது, அதே மாதிரி எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு வார்டு வரிசை யார் யார் பெயர்லாம் இருக்குது. கடைசியாக வந்தீங்க அப்படின்னா புதிய வாக்காளர் பட்டியலில் யார் யார் பெயர் சேர்த்துருக்காங்க அது வரைக்கும் பாருங்கள். 24/2/2026 6/4/2026 வரைக்கும் யார் யார் பேர்லாம் சேர்த்துருக்காங்க, அதுக்கு முன்னாடி யார் யார் பேர்லாம் புதுசாக சேர்த்துருக்காங்க, அதுக்கான மொத்த டீட்டெயில்ஸை நீங்கள் தெளிவாக இதன் மூலமாக வந்து தெரிஞ்சுக்கலாங்க. இது வந்து பார்த்தா ஓட்டர் லிஸ்ட்டை இந்த மாதிரி தான் நீங்கள் சர்ச் பண்ணுற மாரி இருக்கும். உங்கள் பெயர் இருக்கா இல்லைன்றதை நீங்கள் இதிலே கொடுத்துருப்பாங்க. ஒவ்வொரு வார்டு வைஸாக நீங்கள் சர்ச் பண்ணி உங்கள் பெயர் இருக்கா அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு மெத்தட் அப்படின்னா உங்கள் பெயர் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்க்குறதுக்கு இது வரைக்கும் பாருங்கள், சர்ச் யுவர் நேம் இன் ஓட்டர் லிஸ்ட். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் போயிட்டு உங்கள் பெயர் இருக்கான்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. சர்ச் பை எபிக் ஓட்டர் ஐடி நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை மொபைல் நம்பரை வச்சு சர்ச் பண்ணலாம். சர்ச் பை டீட்டெயில்ஸ் உடைய நேம் அதை வச்சு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். மொபைல் நம்பர் வச்சு சர்ச் பண்ணலாம். 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்கள் சூஸ் பண்ணுங்கள். நான் ஃபஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு லாங்குவேஜ் வந்து தமிழ் கொடுத்துட்டு எபிக் நம்பரில் உங்கள் ஓட்டர் ஐடிக்கான நம்பரை கொடுத்துக்கோங்க. கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க. இதில் போயிட்டு நம்ம தமிழ்நாடு அப்படின்னு செலக்ட் பண்ணலாங்க. செலக்ட் பண்ணிவிட்டு கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த கேப்சா கோடை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கீழே இந்த மாதிரி உங்களுக்கு டீட்டெயில்ஸ் காமிக்குது. உங்கள் ஓட்டர் நம்பர்லாம் காமிக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓட்டரில் பெயர் இருக்குன்னு அர்த்தம். தாராளமாக நீங்கள் சட்டமன்ற தேர்தலில் வாக்கு செலுத்துகிறாங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. இப்போ உங்களுக்கான அந்த பூத் ஸ்லிப் இருக்குது பாருங்கள், வாக்காளர் தகவல் சீட்டு, அதை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா வியூ டீட்டெயில்ஸ்ன்னு இருக்குது பாருங்கள். இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான டீட்டெயில்ஸ் வாக்காளர் விவரங்கள் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. பெயர் என்ன, ஃபாதர் நேம் என்ன, வயது என்ன, மேல் ஆர் ஃபீமேலாக, ஓட்டர் நம்பர் என்ன, சட்டமன்ற தொகுதி என்ன இருக்குது, அதுக்கப்புறம் எலெக்ஷனுக்கான தேதி எப்போ, பகுதி என்ன, வரிசை நம்பர் என்ன, எலெக்ஷன் தேதி 23/4/2026 காலையில் 7 மணிலேருந்து ஈவினிங் 6 மணி வரைக்கும் எலெக்ஷன் நடக்குங்க. வாக்காளர் தகவலை அச்சிடவும் உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப்பை டவுன்லோட் பண்ண இந்த ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஓட்டர் ஸ்லிப் இந்த மாதிரி வந்து ஓப்பன் ஆகிடுங்க. ஓட்டருக்கான இன்ஃபர்மேஷனாக இதை உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. முக்கியமான இன்ஃபர்மேஷன், அதாவது உங்களுக்கு இந்த ஓட்டர் ஸ்லிப் இருக்குது பாருங்கள், வாக்காளர் தகவல் சீட்டு பொறுத்த வரைக்கும் வீடு தேடி சம்மந்தப்பட்ட பிஎல்ஓ உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. தேர்தலுக்கு 5 நாட்களுக்கு முன்னாடி டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லிட்டாங்க. ஆல்மோஸ்ட் இன்னும் 1 or 2 டேஸுக்குள்ளே கம்ப்ளீட்டாக வந்து முடிச்சிருவாங்க. அந்த வாக்காளர் தகவல் சீட்டு அவசியங்க. இது வரைக்கும் உங்கள் கைக்கு வந்து அந்த வாக்காளர் தகவல் சீட்டு வரல அப்படின்னா
இதில் பிஎல்ஓன்னு இருக்குது பாருங்கள், உங்கள் ஊருக்கான பிஎல்ஓ நேம் இருக்குது, பக்கத்தில் ஃபோன் நம்பர் இருக்குது, அவங்கள கான்டாக்ட் பண்ணி முடியாக அந்த வாக்காளர் தகவல் சீட்டு வரல அப்படின்னாம நீங்கள் கேட்டு வாங்கிக்கலாங்க. அது மட்டும் இல்லாமல் ஓட்டர் ஸ்லிப் மட்டும் போதாது வாக்கு போடுவதற்கு ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃபை கூடவே நீங்கள் கொண்டு போகணும். ஆதார் கார்டோ, ஓட்டர் ஐடி கார்டோ, பேன் கார்டோ, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஐடென்டி ப்ரூஃபை நீங்கள் கண்டிப்பாக கொண்டு போய் ஆகணுங்க. அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா பிஎல்ஓ கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒருவேளை என்கிட்ட ஓட்டர் ஐடி கார்டு இல்லை அப்படின்னா நீங்களே ஆன்லைன் மூலமாக ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணிக்கலாங்க, எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு. அதை எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத இப்போ நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னா அகைன் ஹோம் பேஜில் இதில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இஎபிக் டவுன்லோட்னு இந்த ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா முதல்ல நீங்கள் லாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நீங்கள் ஓட்டர் வெப்சைட்டில் அக்கௌண்ட் இருக்குது அப்படின்னா லாகின் பண்ணிக்கோங்க. அக்கௌண்ட் இல்லாதவங்க சைன் அப் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி உங்கள் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணிட்டு கேப்சர் கொடுத்து கண்டினியூ கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் நேம் கேட்கும். நேம் என்ட்ரு பண்ணிட்டு சப்மிட் பண்ணதுக்கப்புறம் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஓடிபி வரும். அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அகைன் லாகின் வந்து கேட்குங்க. ஸோ திரும்ப மொபைல் நம்பர் கேப்சர் கொடுத்து ஓடிபி கொடுத்து லாகின் வந்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி தான் ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் போயிட்டு என்டர் எபிக் நம்பர், உங்கள் ஓட்டர் ஐடி கார்டு நம்பரை கொடுத்துட்டு ஸ்டேட் கேட்டிருக்காங்க, தமிழ்நாடு சூஸ் பண்ணிவிட்டு சர்ச் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஸோ உங்கள் எபிக் நம்பர் எல்லாமே காமிக்கும். நேம் என்ன, ரிலேட்டிவ் நேம் என்ன எல்லாமே கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் மொபைல் நம்பர்னு இருக்குது பாருங்கள், லாஸ்ட்டு 4 டிஜிட்கான மொபைல் நம்பர் கொடுத்துருப்பாங்க. இந்த மொபைல் நம்பர் தான் உங்கள் ஓட்டர் ஐடியில் வந்து லிங்க் ஆகிருக்குன்னு அர்த்தங்க. ஸோ அதனால் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த மொபைல் நம்பருக்கு தான் ஓடிபி வரும். ஓடிபி இருந்தால் மட்டும்தான் எடுக்க முடியுங்க. ஸோ உங்களால் வந்து ஓட்டர் ஐடி கார்டு எடுக்க முடியல, ஸோ இப்போ மொபைல் நம்பர் லிங்க் ஆகிருக்கு அப்படின்னா ஓகே, லிங்க் ஆகலை அப்படின்னா ஃபார்மேட் அப்படின்ற ஆப்ஷனை பயன்படுத்தி மொபைல் நம்பரை நீங்கள் லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ இப்போ கீழே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ப்ளீஸ் ஆதென்டிகேட் யூஸிங் ஓடிபி வெரிஃபிகேஷன்னு சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு வந்திருக்க ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் ஓடிபி என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கான ஓட்டர் ஐடி டவுன்லோட் ஆப்ஷன் காமிக்கும். டவுன்லோடு ஓட்டர் ஐடி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களுக்கான எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டு டவுன்லோட் ஆகிடுங்க. ஸோ இதில் உங்களுடைய பெயராக இருக்கட்டும், ஃபாதர் நேமாக இருக்கட்டும், டேட் ஆஃப் பர்த் எல்லாமே கொடுத்துருப்பாங்க, அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ டவுன்லோட் பண்ண தேதி எல்லாமே மென்ஷன் ஆகிருக்குங்க. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மின்னணு வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எலக்ட்ரானிக் ஓட்டர் ஐடி கார்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஓட்டர் ஐடி கார்டு இல்லாதவங்க இதை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து கூட எலெக்ஷன் டைம் அப்போ இதை நீங்கள் பயன்படுத்திக்கலாங்க. கீழே வந்தீங்க அப்படின்னா உடைய மற்ற டீட்டெயில்ஸ், ஸோ உடைய சட்டமன்ற தொகுதி எது எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க. அதனால் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க, இதுதாங்க உங்களுக்கான டீட்டெயில்ஸ். அதேமாரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை பயன்படுத்திக்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. மின்னணு வாக்காளர் புகைப்பட அட்டை தேர்தல் நோக்கத்திற்கான அடையாள சான்றுங்க, அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் ஓட்டு போட்டுக்கலாங்க.